ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என் பாதத்தை தொட்டு வணங்குனினா உன் மனசில் இருக்க எல்லா வேண்டுதல்களையும் அப்படியே நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. ஏன்னா என் மேலே நீ எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் பக்தியும் பாசமும் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அன்பும் பக்தியும் கொண்ட பிள்ளையான உனக்கு இந்த வராகி அம்மா எதையாவது செய்யணும் அல்லவா? அதனால தான் இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீரை எல்லாம் தொடச்சி இன்னைக்கு நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வந்திருக்கேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இன்னும் எதுவுமே முடிவுக்கு வரலை. இந்த போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை பாதுகாத்து உனக்கான துன்பங்களையெல்லாம் போக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா என் பாதத்தை தொட சொன்னேன். நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு இப்போது நல்ல காலத்தை உருவாக்கி கொடுத்துறேன் செல்லமே. நீ வாழ்க்கையில் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசிச்சு அனைத்தையும் சரியாக சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ செய்கிறதெல்லாம் சரி, உன் மனசாட்சிக்கு நீ சரியாக தான் வாழ்கிறன்னு தெரியும் போது அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு விமர்சனத்தை கேட்டு நீ உடஞ்சி போக வேணாம். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை விமர்சிக்கும் மனிதர்களையும் உன்னை குறை சொல்லும் மனிதர்களையும் நினச்சி கவலைப்பட வேணாம். நீ போகிற பாதையில் சிங்கம் போல கம்பீரமாக நடை போடணும். சில நேரம் உன் கஷ்டங்களை நினச்சும் கவலைகளை நினச்சும் திடீர்னு காரணமே இல்லாமல் நீ கண் கலங்குற. இப்படி மனசில் எப்போதும் எதையாவது யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் மன வலிகளையும் பாரங்களையும் இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்து தருவேனேன்னு செல்லமே. வாழ்க்கை எவ்வளவோ முறை உனக்கு கீழே தள்ளி இருக்கு, உன்னை பாடாப்படுத்தி இருக்கு, கஷ்டத்தை கொடுத்துருக்கு, பல மோசமான விஷயங்களை உனக்கு காட்டியிருக்கு. எவ்வளவோ துக்கங்களையும் தோல்விகளையும் சந்திச்சு தான் இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நீ என்னை நம்புகிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் இருப்பேன்? இதோ உன்னை காப்பாற்றவும் உன் கஷ்டங்களை போக்கவும் நான் ஓடி வந்துட்டேன். என்னையே நம்புகிற உனக்கு எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு சரியான முறையில் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் நிழல் கூட உன்னை விட்டு போகலாம். இந்த வராகி அம்மா ஒருபோதுமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு தேவையானது என்னவோ அது எதுவாக இருந்தாலும் அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க அன்புக்கும் பாசத்துக்கும் உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாது. சில விஷயங்களை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. வாழ்க்கை எப்போது நீ துணிச்சலாக எதிர்கொள்கிறாயோ அப்போதே அது உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துடும். நீ செய்யும் நல்ல செயல்கள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நன்மையை அள்ளி கொடுப்பேன். வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுன்றதை நீ கற்றுக்கணும்னா முதல்ல தோல்விகளை சந்திக்கணும். தோற்று போகும்போது துன்பத்தை சந்திக்கும் போது தான் இதை எப்படி சரியாக செய்யணும், இன்பமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணுன்ற புரிதல் வரும். தோல்விதான் வெற்றிக்கான வழிகாட்டிங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வைரமும் நல்லா பளபளன்னு இருக்கும், கூழாங்கல்லும் நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கே நல்லா கவர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் பல பேர் வைரத்தின் மதிப்பை புரிஞ்சுக்காம இது சாதாரண கூழாங்கல்னு நினச்சி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்படிதான் உன்னையும் உன் நல்ல மனசையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்காம கூழாங்கல்னு நினச்ச மனிதர்களுக்கெல்லாம் நீ வைரங்கிறத நிரூபித்து காட்ட போகிறேன். அதுக்கு பிறகு உன்னை ஏண்டா தூக்கி எறிஞ்சோம், ஏண்டா உன் கூட சண்டை போட்டோம், ஏண்டா உன்கிட்ட பேசாமல் இருந்தோன்னு அவங்க வருத்தப்படும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ எப்போதும் துணிவோட தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் உனக்கு நல்லது செஞ்சாலும் நீ எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க பழகு. எந்த அளவுக்கு உனக்குள்ள நன்றி உணர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. நீ ரொம்ப அப்பாவியாக இருக்கிறதால எல்லார் மீதும் அன்பு காட்டுறதால தான் இந்த உலகம் சுலபமாக உன்னை காயப்படுத்துது, கஷ்டப்படுத்துது. எல்லாரையும் நம்புகிற, யாராவது கொஞ்சம் அழுதாலும் ஐயோ பாவம்னு பார்க்குற,
யாராவது கொஞ்சம் சிரித்து பேசினாலும் அவங்க நல்லவங்க, அவங்க உண்மையானவங்க, அவங்க எல்லாமே சரியாக சொல்லுவாங்கன்னு அப்படியே நம்பி விடுகிறாய். முதல்ல எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இரு. ஏன்னா நல்லவங்க எப்போதும் அழகானவர்களாக சிரிச்சுக்கிட்டே இருப்பவர்களாக இருக்க மாட்டாங்க. கெட்டவர்கள் எப்போதும் மோசமானவர்களாக இருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. பழகுவதை வச்சு தான், அவங்க செய்யும் செயல்களையும் பேசுவதையும் வச்சு தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் அவமானங்களும் தடைகளும் எந்த விதத்திலும் உன்னை முடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான வலிமையை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். தடை கற்களையெல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான படிக்கட்டுகளாக நான் மாற்ற போகிறேன். வாழ்க்கை உனக்கு பாரமாக இருந்தாலும் உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையை சிலகுவாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு படகு கடலில் முன்னோக்கி போகணும்னா துடுப்பை போட்டு அந்த தண்ணியை பின்னால் தள்ளணும். தண்ணியை எந்த அளவுக்கு பின்னோக்கி தள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு படகு முன்னோக்கி நகரும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ எந்த அளவுக்கு மனசில் இருக்க கவலைகளை கஷ்டங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும். இந்த தேவையில்லாத கஷ்டம் கவலைகளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை அடைய தயாராகு. நீ என்ன மனசில் நினைக்கிறனா, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, யாரையும் ஏமாத்தலை, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, அப்புறம் எதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க தாயேன்னு தானே யோசிக்கிறேன். உண்மை என்ன தெரியுமா, கெட்டவங்க தான் கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை. நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்து எல்லாரையும் நம்பியதால் தான். உன் நல்ல மனசுக்கும் உன் நம்பிக்கைக்கும் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியும் நான் கொடுக்குறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ போகிற பாதை எல்லாமே உனக்கு தெரிஞ்ச பாதையா, சுலபமான பாதையா, நேரான பாதையாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. பாதைனா வளைவு நெளிவு திருப்பம்னு எல்லாமே வரத்தானே செய்யும். வாழ்க்கையும் ஒரு சாலையை போலதான். வாழ்க்கை எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு திரும்பி முட்டி மோதினாலும் நீ பொறுமையோடு அதை கடந்து முன்னோக்கி போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முடிவை மகிழ்ச்சியாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைக்கும்படியும் நிரந்தரமாக நீடிக்கும்படியும் நான் செய்கிறேன். வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. கோடீஸ்வரராக இருக்கிறவங்களும் கவலையோடு இருக்காங்க, ஏழையாக இருக்கிறவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் உன் வாழ்க்கையை நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ பழகு. உனக்குள்ளே நீ எதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறியோ அதுதான் நல்லபடியாக நடக்கும். அதனால் எப்போதும் நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டு நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசி பழகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து நீ மனசில் நினச்ச நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டத்தை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். இப்போது இருக்கும் சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். சூழ்நிலைகள் அனைத்தையும் நீ திட்டமிட்டபடி உனக்கு சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து தர்றேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்களாக இருந்தாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். கடந்த காலமோ எதிர்காலமோ உன்னை துன்புறுத்துறது இல்லை. உன் சொந்த மனசு தான் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடந்துருமோ நீ நினைக்கிற விஷயங்களையும் உனக்கு ஞாபகப்படுத்தி கற்பனையெல்லாம் உனக்குள்ள உருவாக்கி உன்னை சித்திரவதை செய்து முதல்ல உன் மனசை நீ அடக்கி ஆளணும் என் செல்லமே. உன் மனசில் ஏதாவது கெட்ட எண்ணங்களோ தவறான சிந்தனைகளோ தப்பான கற்பனைகளோ வரும்போது அதை யோசிக்கிறதை உடனே நிறுத்து. இரவு எவ்வளவுதான் நடந்ததாக இருந்தாலும் பகல் வந்தே தீரும். புயல் எவ்வளவுதான் கொடூரமானதாக இருந்தாலும் அமைதி திரும்பியே தீரும். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறி உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ செய்த கர்ம வினைகளை எல்லாம் கண்டிப்பாக நான் உனக்கு திரும்பி கொடுப்பேன். கர்ம வினையினவனே கஷ்டம் நினச்சி பயப்படாதே. கர்மானாலே நல்லது கெட்டது எல்லாமே கலந்த கலவைதான். கர்ம பலன் உனக்கு கிடைக்கும்னா அதை நீ சந்தோஷமாக பாரு. நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு நல்லதே நடக்கும்.
என் கர்மாக்கள் வந்து எனக்கான நற்பலனை கொடுக்கும்னு அதை ஒரு ஆசீர்வாதமாக நல்ல விஷயமாக யோசி. அந்த அளவுக்கு நீ எப்போதும் தூய்மையான நல்ல மனசோட இருக்கணும். உன் மனசு தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன் உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கோ. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் நீ உணர்ச்சி வசப்படாமல் வாழ்க்கையை அமைதியாக பொறுமையாக வாழணும். யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அவங்கள பழி வாங்கணும்னு பதிலடி கொடுக்கணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ மனசில் நினச்சதை எல்லாம் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய நல்ல நேர்மறையான எண்ணங்களும் உன் இறை பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் உன்னை பாதுகாக்கும் குடையாக இருக்கும் என் செல்லவே. நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்க தான் போகுது. ஆனால் உடனே நடக்கணும்னு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. எல்லாமே உடனே நடக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சின்னா ஏமாற்றமும் வலியும் தான் மிஞ்சும். அதனால் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லாமே நடக்க வேண்டிய இடத்தில் நல்லபடியாக நடக்கும்னு பொறுமையாக இரு. எந்த அளவுக்கு நீ வாழ்க்கை யதார்த்தமாக வாழ பழகுறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை எளிதாக இருக்கும். நீ எந்த தவறும் செய்யாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் குறைகளும் குற்றங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் இருந்தாலும் நீ சரியாக இருந்தீனா உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். எந்த விஷயத்தையுமே தனிப்பட்ட முறையில் யோசித்து எல்லாமே நமக்கு தான் நடக்குது, எல்லாரும் நம்மளை தான் குறை சொல்கிறாங்கன்னு கவலைப்படாத. என்ன நடந்தாலும் அதை தாண்டி நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடிய நல்ல மனநிலையோட நீ இரு. ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காத வரைக்கும், அவங்களுடைய குணம் என்ன, அவங்க மனசு என்னன்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் நீ யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதே, ஆதரிக்காதே. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லவங்களா வாழ்கிறவங்கள விட நல்லவங்களா நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை நல்லவங்க நம்பி நீ ஏமாந்து போயிடக்கூடாது. யாராக இருந்தாலும் பேசி பழகி அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக நீ நம்பிக்கை வச்சினா எந்த விதத்திலும் நீ ஏமாந்து போக மாட்டாய். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னால் முடிஞ்ச விஷயங்களை நீ மாற்று. முடியாததையெல்லாம் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி கொடுப்பேன்.